ஹலோ எம்ஜி கேமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருந்திருக்கோம். அப்பப்போ ஆஃபர் வீடியோஸும் ஒரு சில கேம் ஸ்டோரியும் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்திருக்கோம். அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கேமிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாட்டு வண்டியில் ஓட்டுன்னு ஓட்ட போகிறோம். அதில் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் தவறாமல் வந்துருங்க. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு GTA 6 பற்றின அப்டேட்டும் விச்சர் 4 பற்றின அப்டேட்டும் எக்ஸ்பாஸோட ஹேண்ட் ஹெல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரிசியை சாணியை பற்றின நியூஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு சில லைவ்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் டவுட்டாகவே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த லைவ்லாம் வந்து பாருங்கள். ஒரு அந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் விக்கி. இன்றைக்கான கேமிங் எபிசோட் 1ல் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேமிங் நியூஸஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரியே கலக்கி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான 5 நியூஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு GTA 6 பற்றின அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2024 லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருந்த GTA 6 2026 வரைக்கும் இழுத்துக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த வருஷம் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து GTA அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க. அதோட ப்ரீ ஆர்டர் டேட்ஸ் வந்து ஜூன் 23 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் ஒரு பக்கம் இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட அந்த ப்ரீ ஆர்டர் ப்ரைஸிங் தான் வந்து ஷாக்கிங்காகவே இருக்குது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போது பேசிக்காக PS5 லான்ச் ஆகக்கூடிய பொதுவாக பிசின்னு வந்து வச்சுக்கலாம். எதுக்கு PS5 பொதுவாக வந்து வச்சுக்கலாம். ஸோ 5000 கிட்ட வந்து இருக்குது. பட் இந்த GTA 6 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 8000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து ப்ரீ ஆர்டரிங் ப்ரைஸே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது பேஸ் எடிஷன் மட்டும்தான். இன்னமும் இதுலேயே வந்து அந்த ஒரு சில அந்த பைசாலாம் கொடுத்து வாங்குற மாதிரி இந்த காயின்ஸ் வாங்குறது, இந்த காஸ்மெட்டிக் வாங்குறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் இன்னமும் வந்து அதிகமாகவே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் தான் வந்து சொல்லுது. பட் 25ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது கிளியராக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தான் வந்து ராக்ஸ்டார் வந்து GTAக்கான புதிய ஆர்ட் கவரையும் வந்து வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கேம் மாதிரி இதை வந்து நம்ம சாதாரணமாக வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. நமக்குலாம் எலெக்ஷன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அது மாதிரி உலகத்துக்கே வந்து இந்த GTA அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்குது. ஏன்னா இந்த கேமில் வந்து இல்லாத விஷயங்களே இல்லை. அது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைய கூப்பிட்டு GTA பற்றி தெரியுமா கண்ணான்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். அதில் தான் ஒரு அக்கா ஜாக்கெட்டும் சட்டியும் போட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டான்னு சொல்லுவான். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல கம்பெனிஸ் கூட இந்த GTA ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டேயில் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு லீவ் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்களாம். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. GTA 5 வெளியான போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளில் $1 பில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்கு. பட் அதை வந்து இந்த GTA 6 வந்து அசால்ட்டாக ஒரே நாள்லேயே வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பாருங்கள், ப்ரீ ஆர்டர் சேல்ஸ் மட்டுமே வந்து GTA 5ஓட சேல்ஸை வந்து அடித்து தூக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய வந்து இருக்குது. பார்ப்போம். பட் நமக்கான அந்த விளையாடுறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. நான் வேணும்னா எவனாவது போடுற கேம் பிளேயை சுட்டு வேணும் நம்ம சேனல் வந்து போடுறேன். ஓகே, ரெண்டாவது நியூஸ்க்கு நம்ம வந்து போகலாம். ரெண்டாவது நியூஸ் எது பற்றினதுன்னா விச்சர் 4 மீண்டும் வந்து விட்டது. விச்சர் 4 பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக ஆன்லைனில் அங்கங்கே சுற்றிக்கிட்டே வந்து இருந்துச்சு. CD ப்ராஜெக்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த விச்சரை வந்து மேக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்மரில் விச்சர் 4 பற்றின ஒரு சில ட்ரெய்லர்ஸ் அப்படி இல்லைனா வந்து டீட்டெயில்ஸை வந்து சொல்ல போகிறதா வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா Unreal Engine 5 டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருவாகிறதுனால இந்த கேமுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷுவல் குவாலிட்டி ஹைப்பு பெஞ்ச்மார்க் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்குன்னே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ரியாலிட்டியை அப்படியே வந்து இன்ஃப்ரண்ட்டாக வந்து கொண்டு வருது. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கீரல்ட் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக சிரி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து வருது. ஸோ இந்த கேம் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா Cyberpunk 2077 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் அப்போது CDRP வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மிஸ்டேக்கை வந்து விச்சர் 4ல் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவனமாக இந்த கேம் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேமுக்கு கேமிங் கம்யூனிட்டியில் வந்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். மூணாவது நியூஸ் வந்து எக்ஸ்பாக்ஸோட ஹேண்ட்ஹெல்ட் கன்சோல் ரியாலிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து எக்ஸ்பாக்ஸ் போர்ட்டபிள் கன்சோல் வருமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பாக்ஸ் ஃபேன்லாம் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆசூஸ் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சேர்ந்து புதிய ராக் எக்ஸ்பாக்ஸ் அலை X20 ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இதோடைய ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen AI ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. OLED HDR டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்பாக்ஸோட அந்த கன்சோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசி கேம்ஸ் கூட சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட்ஹெல்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிசி கேம்ஸையும் சரி இல்லை எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸையும் இல்லை எக்ஸ்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கூடிய கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனில் அவன் ஒரு போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கான். நிட்டெண்டோ ஸ்விட்சில் அவனும் வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போது எக்ஸ்பாக்ஸில் இவனும் இந்த ஹேண்ட்ஹெல்டில் வந்து சக்ஸஸ் வந்து பண்ணிட்டான் அப்படின்னா ஃபியூச்சரில் கன்சோலுக்கு பதிலாக இந்த ஹேண்ட்ஹெல்டே போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ்லாம் மாறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடு நினைக்குது. பட் அது உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம ஃபியூச்சரில் தான் வந்து பார்க்க முடியும். அடுத்த செய்தி 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஹாப்பி நியூஸ். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய கேம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமான கேம்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அன்டிஸ்பியூட்டட், அப்புறம் ஸ்டார் சீக்கர், அப்புறம் வந்து பேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. அது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பேஜில் போய் செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸோட ப்ரைஸும் சரி சப்ஸ்கிரிப்ஷனுடைய ப்ரைஸும் சரி மாடு விலை ஏறி போய்கிட்டே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராலையுமே வந்து வாங்க முடியாத அளவுக்கு வந்து விலை ரொம்பவே வந்து ஏறிக்கிட்டே வந்து இருக்குது. ஒரு காலத்தில் PS2ஓட ப்ரைஸையே பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து PS5 வந்து மறந்துட வேண்டியதான். PS6லாம் வந்து நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு நிலமை போயிட்டு இருக்கு. பார்ப்போம். நெக்ஸ்ட் 5வது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாகக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரீடம் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடை யூஸ் பண்ணுறது மூலயமா வந்து வெப்பன் ஸ்கின்ஸு, அப்புறம் கேரக்டர் ஐட்டம்ஸு, லூட் ரிவார்ட்ஸ் வந்து இது மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவை அப்படிங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. போனஸ் நியூஸாக GTA 6ஓட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் தாக்கத்தை வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனலிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த GTA இப்போ வர்றதுனால மற்ற கேம் டெவலப் பண்ணி லான்ச் பண்ண வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இப்போதைக்கு அடக்கி கொண்டு வாசிப்பது மிகவும் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேம் லான்ச் ஆகிறப்போ மற்ற ஏதாவது கேம் லான்ச் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு படம் இப்போ தளபதி படம் லான்ச் ஆகிறப்ப ஒரு சின்ன குட்டி பையன் படம் லான்ச் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஓடாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பெரிய தலை அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து GTA தான். ஸோ GTA லான்ச் ஆகிறப்போ வேறு ஏதாவது குட்டி கேம் லான்ச் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து சேல் ஆகாது. அதனால் அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் தள்ளி போடுறது பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து அனலிஸ்ட்டுக்கெலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2026 அப்படிங்கிறது GTAவோட இயர் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதி பகுதி வந்து வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்து நம்ம இந்த கேமிங் நியூஸ்லேயே வந்து உங்களுக்கு எது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு, GTA 6ஆ இல்லை Witcher 4ஆ இல்லை எக்ஸ்பாக்ஸ் ஹேண்ட்ஹெல்டா எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் வந்து சொல்லுங்கள். மேலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது புதிய கேமிங் நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகின்றேன். இந்த சேனலையும் நம்ம வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு நியூஸோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். மாட்டு வண்டியில் சவாரி பண்ண வாருங்கோ.